வேங்க வயல்ல என்ன செஞ்சாங்க? 3வது நாள் போராட்டம் நடத்துறது திருமாவளவன் 5000 பேரை திரட்டு. அடுத்த 2 வாரம் கழிச்சு நாடு முழுவதும் போராட்டம் நடத்துகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் சாதாரண போலீஸ் இருந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதற்கு விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த அழுத்தம் தான் காரணம். கடைசியில் அது எப்படி ரிசல்ட் வந்ததுங்கிறது வேற, அதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் பிஜேபி அதற்காக போராடியதா? அதிமுக அதற்காக போராடியதா? சங் பரிவார அமைப்புகள் போராடியதா? மனித கழிவு கலந்த குடிநீரை குடித்த மக்கள் கிறிஸ்தவர்களா முஸ்லிம்களா? அவர்கள் இந்துக்கள் தானே. சங் பரிவார் கும்பலே, நீங்கள் ஏன் வேங்கவையில் போகவில்லை? நீங்கள் ஏன் வேங்கவையலுக்காக போராடவில்லை? அண்ணாமலை வேங்கவையலுக்காக போராடினாரா? நான் கேட்கிறேன். மோகன் பகவத் வேங்கவையலுக்காக பேசினாரா? அமித்ஷா வேங்கவையலுக்கு போனாரா? பிரதமர் மோடி வேங்கவைய மக்களின் பிரச்சனையை செவிமடுத்தாரா? அவர்களும் இந்துக்கள் தானே. திருமாவளவன் போராடியதால் தான் காவல்துறை அதிலே கவனம் செலுத்தியது. திருமாவளவன் போராடியதால் தான் சாதாரண போலீஸ் விசாரணை சிபிசிஐடி விசாரணையாக மாறியது. தொடர்ந்து வேங்கவையல் பிரச்சனைகளை கவனம் செலுத்திய இயக்கம். இவனுக்கு என்ன புத்தியில சொல்றாங்கன்னா, சாதி புத்தியில சொல்றான். பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள், திருமாவளவன் தலித்து, நீ அந்த தலித் மக்களுக்காக போராடினாயா அப்படின்னு கேள்வி எழுப்புறான். அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? எஸ்சி மக்கள் பிரச்சனைகளை நாங்க பேச மாட்டோம், அதை நீதான் பேச வேண்டும். இதுதான் தான் சாதி புத்தி என்று பொருள். இதுதான் சாதி புத்தி, கீழ்த்தரமான அற்ப புத்தி. நீயும் அல்லவா போராடி இருக்க வேண்டும்.